Dear plus 1 commerce students, good morning. Today in this session we shall continue the first chapter in the plus 1 commerce. First chapter in the plus 1 commerce, that is historical background of commerce in the subcontinent. இந்திய துணை கண்டத்தில் வணிகத்தினுடைய வரலாற்று பின்னணியினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். We shall continue it. Barter system. பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை. இதை நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொருள்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முறை. பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக மக்கள் பயன்படுத்தின ஒரு முறை பண்டமாற்று முறை. பொருளை கொடுத்து, உபரியாக உள்ள பொருளை கொடுத்து தனக்கு தேவைப்படக்கூடிய பொருளை பிற நபர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்வது. வாட் இஸ் பார்ட்டர் சிஸ்டம்? இட் இஸ் ஆல்சோ ஏ கொஸ்டின் இன் யுவர் புக் பேக். குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் குட்ஸ். குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் குட்ஸ் ப்ரேயர் டு த இன்வென்ஷன் ஆஃப் மணி. பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக உபரி பொருள்களை பிற நபர்கிட்ட கொடுத்து அவற்றை உள்ள பொருளில் நமக்கு தேவைப்படும் பொருளை பெற்றுக்கொள்வது. குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் குட்ஸ் ப்ரேயர் டு த இன்வென்ஷன் ஆஃப் மணி. பார்ட்டர் சிஸ்டம் ஒர்க்டு ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ் மென்ஷன்டு பிலோ. இந்த பண்டமாற்று முறை நடைபெறணும்னா இதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது. ஈச் பார்ட்டி டு பார்ட்டர்ஸ் மஸ்ட் ஹவ் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் ஃபார் த ட்ரேட் டு டேக் பிளேஸ். ஒவ்வொரு நபரும், இந்த பண்டமாற்று முறையில் ஈடுபடக்கூடிய 2 நபர்கள், அந்த 2 நபர்கிட்டையும் உபரியான பொருள் இருக்க வேண்டும். ஈச் பார்ட்டி டு பார்ட்டர் மஸ்ட் ஹாவ் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் ஃபார் த ட்ரேடு டு டேக் பிளேஸ். உபரி பொருள்களை மட்டுமே மாற்றிக்கொள்வதற்கு முன்வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. போத் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஷுட் ரிக்வயர் குட்ஸ் ஈச் அதர் டெஸ்பரேட்லி, தட் இஸ் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். அதாவது கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் நமக்கு தேவைப்பட வேண்டும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய உபரி பொருள் அவருக்கு தேவையாக இருக்க வேண்டும். 2 பேரோட தேவைகளும் ஒத்திருக்க வேண்டும். போத் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஷுட் ரிக்வயர் த குட்ஸ் ஈச் அதர் டெஸ்பரேட்லி, தட் இஸ் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இப்போ ஒருத்தட்ட நிலக்கடலை உபரியாக இருக்குது, நம்மக்கிட்ட அரிசி உபரியாக இருக்குது. நமக்கு நிலக்கடலை தேவைப்படணும், அவருக்கு அரிசி தேவைப்படணும். அந்த 2 பேரோட தேவைகள் ஒத்திருந்தால் தான் பண்டமாற்று முறை நடைபெறும். பையர் அண்ட் செல்லர் மீட் பர்சனலி டு எஃபெக்ட் த எக்ஸ்சேஞ்ச். அதாவது வாங்குறவரும் விற்கிறவரும், பண்டமாற்று முறையில் ஈடுபடக்கூடிய 2 நபர்களும் நேரடியாக சந்தித்து பொருள்களை மாற்றிக்கொள்வார்கள். அப்போ நேரடியான சந்திப்பு என்பது ரொம்ப அவசியம். கான்ஸ்ட்ரைன்ஸ் இன் பார்ட்டர் சிஸ்டம். பண்டமாற்று வணிகத்தில் உள்ள தடைகள். Constraints in the barter system. The barter system envisages mutual exchange of one's goods to other without the intervention of money as a medium of exchange. It imposes certain constraints in the smooth flow of trade as explained below. பொருள்களை கொடுத்து அதற்கு நிகராக பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறைக்கு பேர் தான் பண்டமாற்று முறைன்னு சொல்கிறோம். பொருளுக்கு மாற்றிக்கிறது, பண்டங்களுக்கு மாற்றி கொள்வது. இதில் பணம் பரிமாற்றம் கிடையாது. ஏன்னா பணம் இங்கு பயன்படுத்தப்படுவது கிடையாது. பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு தான் இந்த பண்டமாற்று முறைங்கிறது வழக்கத்தில் இருந்தது. இந்த முறையில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. பண்டமாற்று முறையில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. இட் இம்போசஸ் சர்டன் கான்ஸ்ட்ரைன்ஸ் in smooth flow of trade as explained below. Lack of double coincidence of wants.
லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ். இருவரோட தேவைகளும் ஒத்து இருப்பது இல்லை. ரெண்டு பேரோட தேவையும் ஒத்து இருந்தால் தான் பொருளுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். தேவைகள் ஒத்து இல்லைன்னா, உடன்படவில்லைன்னு சொன்னால் அந்த பொருள்களை மாற்றிக்கொள்ள முடியாது. Unless two persons who have surplus have the demand for the goods possessed by each other, barter could not materialize. For instance, A is having surplus of groundnut and B is possessing rice in surplus. அதாவது ஏட்ட வந்து நிலக்கடலை உபரியாக இருக்குது, பீட்ட வந்து அரிசி உபரியாக இருக்குது. பீட்ட அரிசி உபரியாக இருக்குது, ஏட்ட நிலக்கடலை உபரியாக இருக்குது. A is having surplus groundnut and B is possessing rice in surplus. In this case, A should need the rice. ஏக்கு அரிசி வேணும், பிக்கு நிலக்கடலை வேணும். அப்போ ரெண்டு பேரோட தேவைகளும் ஒத்திருந்தால் தான் அந்த பொருள்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் இது ஒரு பண்டமாற்ற தடையாக கருதப்படுகிறது. இஃப் this coincidence of wants does not exist, barter cannot take place. ரெண்டு பேரோட தேவைகளும் ஒத்து இல்லைன்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறைங்கிறது நடைபெறாது. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் வேல்யூ, பொது மதிப்பீட்டு அளவு இல்லை, பொதுவான மதிப்பீட்டு அளவு இல்லை. barter system could not determine the value of commodities to be exchanged as they lacked commonly acceptable measures to evaluate each and every commodity. It was difficult to compare the values of articles in the absence of acceptable medium of exchange. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி மதிப்பு உண்டு. பொதுவாக ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி மதிப்பு உண்டு. பொருளோட பொதுவான மதிப்பீட்டு அளவு பண்டமாற்று முறையில் பின்பற்றப்படுவது கிடையாது. பொதுவான அளவு, பொருளோட பொதுவான மதிப்பீட்டு அளவு பண்டமாற்று முறையில் பின்பற்றப்படுவது கிடையாது. ஏன்னா பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த முறை நடைமுறையில் இருந்தது. பொருள்களில் ஒப்பிடுவதில் கூட தடைகள் இருக்குது. அடுத்து, lack of direct contact between the producer and the consumer. உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் நேரடியான தொடர்பு இருந்தால் தான் பண்டமாற்று முறை நடைபெறும். நேரடியான சந்திப்பு இருக்க வேண்டும். விற்பவரும் வாங்குபவரும் சந்தித்து உபரி பொருள்களை பண்டமாற்றிக் கொள்ள வேண்டும், பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நேரடியான சந்திப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் பண்டமாற்று முறை நடைபெறாது. லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு எல்லா நேரங்கள்லையும் இருப்பது கிடையாது. இட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டு மீட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன் மெனி டெக்ஸ்ட் ஃபார் exchanging the commodities for commodities. This hindered the process of barter in all practical sense. இந்த நேரடி சந்திப்புங்கிறது எல்லா நேரங்கள்லையும் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இது ஒரு குறைபாடாக இருக்கிறது. லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். Absence of surplus stock was one of the impediments in barter system. இது ஒரு தடையாக இருக்கிறது. பண்டமாற்று முறையில் உபரி பொருள்கள் இருந்தால்தான் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும், பண்டமாற்று நிகழும். இஃப் த buyers and sellers do not have surplus, then no barter was possible. விற்கிறவற்றையும் வாங்குறவற்றையும் உபரி பொருள்கள் இருந்தால் மட்டுமே அந்த பண்டமாற்று முறை என்பது நடைபெறும். இதெல்லாம் கான்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். இன்வென்ஷன் ஆஃப் மணி. பணம் கண்டுபிடிக்கிறார்.
All the opposite constraints were addressed by the invention of money as a medium of exchange. இந்த தடைகள் பண்டமாற்று முறையில் இப்போ சொன்னோம்ல, அத்தனை தடைகளும் இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நீக்கப்பட்டது. வியாபாரம் செழிப்பாக நடந்தது, வளமாக நடந்தது, தடைகள் இன்றி நடந்தது. இந்த தடைகள் அனைத்தையும் பணம் அகற்றிவிட்டது. ஆல் த ஆப்பர்சிட் கான்ஸ்டன்ட்ஸ் வேர் அட்ரஸ்டு பை த இன்வென்ஷன் ஆஃப் மணி ஆஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பிசைட்ஸ் there are other hindrances in the smooth exchange of goods from the place of production to the place of consumption, like place, time, risk, knowledge, finance, and so on. These are all addressed by various mechanisms in detail in the subsequent sections of this chapter. Next session la hindrance of commerce, தடைகள் பற்றி, வணிகம் நீக்கக்கூடிய தடைகள் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.